வணக்கம். தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில். மேற்கு வங்கத்தில் மோசமான தெரிவு நிலையால் பிரதமர் நரேந்திர மோடி சென்ற ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாமல் மீண்டும் கொல்கத்தாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இன்று அரசு முறை பயணமாக மேற்கு வங்க மாநிலத்துக்கு சென்று பல்வேறு மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை அவர் துவக்கி வைப்பதாக இருந்த நிலையில் மோசமான தெரிவு நிலையால் இந்நிகழ்ச்சி மற்றும் அரசியல் பேரணியில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டார். பீகார் மாநிலத்தில் குளிர் அலைகள் தொடர்ந்து வீசி வருவதால் 12 மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் பாட்னா உள்ளிட்ட மீதமுள்ள சுமார் 24 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. அதேபோல் அடர்ந்த பனிமூட்டத்தால் ஏற்பட்ட குறைந்த பார்வை திறன் காரணமாக தில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 66 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லைக்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். இன்று மாலை பாளையங்கோட்டையில் நடைபெறும் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் அவர் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து மாலை 8 மணி அளவில் ரூபாய் 62 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்க உள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்று காலை 6 மணி முதல் ஞாயிறு மாலை 6 மணி வரை நெல்லை மாநகர எல்லைப் பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் இதர வான்வெளி சாதனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற மலையாள இயக்குனரும் நடிகருமான ஸ்ரீனிவாசன் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். 48 ஆண்டுகளில் 225க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ள ஸ்ரீனிவாசனின் உடலுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். மேலும் பல்வேறு முக்கிய பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தாவேகா தலைவர் விஜய் பழைய செய்திகளை வைத்து பேசுவதாகவும் அவர் சரியான தரவுகளை பார்த்து அப்டேட் ஆக வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். மேலும் செங்கோட்டையன் அமைச்சராக இருந்த 2017-18 காலகட்டத்தில் தான் மாணவர்களின் இடைநிற்றல் அதிகமாக இருந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். T20 உலகக்கோப்பைக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை BCCI இன்று அறிவித்துள்ளது. கேப்டனாக சூரியகுமார் யாதவும் துணை கேப்டனாக அக்ஷர் பட்டேலும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சுபன் கில்லுக்கு பதிலாக இஷான் கிஷன் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரபல ஹாலிவுட் திரைப்படமான ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தின் கடைசி பாகத்தில் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இணைந்துள்ளதாக புகைப்படம் வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. 2027 ஏப்ரல் மாதத்தில் இப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் படத்தில் ரொனால்டோவும் இணைந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. தினமணி.காமின் செய்திகள் சிலவர்கள் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.